நம்மளா சொல்லிக்கிற வேண்டிதான். நம்ம ஏற்கனவே கோபாலகிருஷ்ணன் அடுத்து நான் தான் வரப்போகிறேன்னு நம்ம ஆள் சொல்லி அவர் முதலமைச்சர் சொல்லிக்கலாம். மற்ற யாருமே சொல்லலை. மற்ற அந்த அமைச்சர்கள் தான் சொல்கிறாங்க. கீழே இருக்கவங்க மக்கள் யாரும் இந்த ஆட்சி வரணும்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள், நீங்களே பேட்டி எடுங்க. அம்மா விலைவாசி குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு இந்த 1000 ரூபா கொடுக்குறத பெருசாக சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட நிற்குன்னு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குற இவங்க மட்டும் இல்லை, 1200 2000ன்னு மற்ற மாநிலங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் 27 மாதம் 29 மாதம் கழித்து எங்கள் பொதுச் செயலாளர் அழுத்தத்தின் காரணமாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது முழுமையாக கொடுக்கல. அதனால் இந்த ஆட்சி மீது எந்த விதமான ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில். இந்த மக்கள் எல்லாரும் இந்த ஆட்சி வெறுக்கிறாங்க. இப்போவே கரண்ட் கட்டு வேறு வந்துருச்சு பாருங்கள். 3 முறை கரண்ட்டு கட்டு மின் கட்டணம் ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி டெபாசிட் தொகையும் ஏற்றிட்டாங்க. இத்தனை செஞ்சதும் இல்லை. நம்ம சித்திரத்தில்லாவுக்கே பாருங்கள், இன்னும் வேலை பார்க்குறாங்க. எத்தனை அழுத்தம் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் பேசினார், நான் பேசினேன். இருக்கிற நிலவரத்தை தான் சொன்னேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நாளைக்கு ஏதாச்சும் விரும்பத்தகாத சம்பவம் நடந்தால் அதுக்கு முழுக்க இந்த அரசாங்கம் தான், முதலமைச்சர் தான் பொறுப்பு. அதுவும் காவல்துறை தான் பொறுப்பு. ஏன்னா கடந்த போன சித்திரத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிசிஐடியுடைய தாயாருடைய செயினை அத்துட்டாங்க. அக்க போகும் பார்த்தீங்கன்னா பெரிய செயினாக இருந்தால் கழுத்தை நெருங்கிருச்சு. அப்போ பக்கத்தில் இருந்தால் கண்டுபிடிச்சி. அது அந்த அளவுக்கு ரவுடிசம் ராபரி இது நடந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் டாஸ்மாகலாம் மூடுங்க, தொடர் கொலை நடக்குது 3 நாள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அவங்க அதை விடத்தையும் கேட்டுக்கிறல. உங்கள் காலத்தில் டாஸ்மாக் மூடினீங்களா? சட்டமன்றத்தில் கேட்குறாங்க. அவங்க உயரத்தில் இருக்காங்க, கேட்குறேன். எங்கள் காலத்தில் ஏதாச்சும் ஒரு சாவு சொல்ல. இது வரைக்கும் சித்திரத்தில் சுந்தரராஜ பெருமான் ஆற்றுல இறங்குற ஒரு துயர சம்பவம் கூட நடந்ததில்லை. நெரிசல் ஏற்படும், நெரிசலை தவிர்த்துருவாங்க போலீஸே காவல்துறையை. நல்லா மக்களை பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாத்த சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், இன்னும் நெருக்கடி. இப்போ தகரத்தை வேறு அடைக்கிறாங்க. சாமியை பார்க்க முடியாதுங்க. குறிப்பிட்ட ஏரியாவில் தான் சாமி பார்க்க முடியும். இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா மேற்கிருந்து வர்றவங்க வடக்கிருந்து வர்றவங்க ஆற்றுல அழகிற இறங்குறத அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய தகரம், உயரமான தகரத்தை அடைக்கிறாங்க. முன்னாலாம் இங்கேருந்து தான் மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்கி அந்த சித்திரை திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இட நெருக்கடி நெருக்கடி ஏற்பட போகுது. இது எந்த அர்த்தத்தில் இந்த தகரத்தை அடைக்கிறாங்கன்னே தெரியல. ஆத்தோரத்தில் இருக்க அந்த பாலத்தில் அந்த சாலையில் தகரத்தை வச்சு அடைக்கிறாங்க. அங்கே இருந்தால் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. பக்கத்தில் பாலம் வேலை நடக்குது. அந்த வேலை அதுக்கு தான் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க, நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது தகரத்தை வச்சு அடைக்கும்போது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல குமியணும். அந்த இடத்துல எப்படி குமிய முடியும்? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழக்கு சுந்தரராஜ பெருமானை எழுந்தற அது அந்த கிழக்கு சைடில் பார்த்திங்கன்னா பூரா சாக்கடை நிரம்பி போய் தான் இருக்குது. அது வைகை டேம்லேருந்து கொஞ்சம் முன்னாலேயே தண்ணி திறந்து விட்டு இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் போன பிறகு நல்ல தண்ணி வர்றது இருந்தால் நல்லது மக்களுக்கு. இல்லைன்னா அதுவே இன்றைக்கி பல்வேறு வியாதிகள் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. என்னங்க வருதா? இல்லை, பட்டாபிஷேகத்தில் கூட பக்தர்கள் யாரும் வந்து அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையோடைய குடும்பத்தினர் தான் இருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, இந்த ஆட்சியே குறிப்பிட்டவங்களுக்காக தான் ஆட்சி நடக்குது. அது எந்த ஒரு நிகழ்வாங்க. இப்போவும் இது பாருங்கள், இன்றைக்கி உயர் நீதிமன்ற அரசர்கள் நீதி அரசர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போயிடுவாங்க. பக்தர்களை போட்டு படுத்திடுவாங்க. பாருங்கள், நீங்கள் அங்கே இருக்கிற நாளைக்கும் பாருங்கள் திருக்கல்யாணம் நடக்குது. பூரா காவல்துறையை தான் குடும்பம் வந்து அங்கே முன்னாலேயே காவல்துறையை உட்கார வச்சுருவாங்க. அவங்க வரும் மப்டியில் உட்கார வச்சு அவங்க குடும்பம் வரும்போது எழுப்பி விட்டுறது. இவங்க வந்து உட்காந்துக்கிறோம், அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆக பொதுமக்கள் முன்னால் வந்தாலும் பின்னால் தான் போகணும். இதுதான் இந்த காலங்காலமாக இது இப்போ நடக்குது. இந்த 3-4 வருஷமாக நடக்குது. இந்த அரசு இந்த ஆண்டு மாற்றிக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உணவு கொடுக்கறது, நீர்மோர் பந்தல், இதிலெல்லாம் வந்து அவங்க வந்து உணவுத்துறை தேவையில்லாமல் தலை காட்டக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பரிதாபப்பட்டுருவாங்க. வெயில் சுட்டறிக்க உங்களுக்கு தான் தெரியும்.
கொஞ்ச நேரம் வெயில் அடித்தா கூட மிகப்பெரிய அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, தாகம் எடுக்குது. அதனால் தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் கண்ணும் கருத்துமாக இருந்து மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து வெளியே அனுப்பணுன்றது தான் எங்களுடைய ஒரே ஒரு கொஸ்டின். அதாவது கடந்த காலங்களில் அதிமுக பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து பத்திரிகையாளர் சுதந்திரமாக செய்தி எடுத்து கொண்டோம். இப்போ வந்து கோவில் ஸ்தலத்தை வந்து வணிக ஸ்தலம் ஆகி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டிவிக்கு 80,000 கட்டணம் மாதிரி உடனே யாரும் பற்றி யாரும் உள்ள அனுமதிக்கவே இல்லைண்ணே. அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான இது ஏற்கனவே மே தினத்து அன்னைக்கு நான் கொடியேற்றுற அன்னைக்கு சொன்னாங்க நம்ம ஊடகங்க. அப்போவே நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, நான் அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டையும் சொன்னேன், நேரடியாக சொன்னேன். அவர் சொன்னார் ஏற்கனவே என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி அனுமதி கொடுப்பாங்கன்னு சொன்னார். என்னன்னு தெரியல, நிர்வாகம் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். நீங்கள் சொல்கிறது திரும்பவும் நான் வேண்டாம் அவங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் வருது சார். அதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறுமா? அப்படி வாக்குகளாக மாறுகிற பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பெரிய போட்டியாக சவாலாக விஜய் இருப்பாரா சார்? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது, எப்படி என்னன்றதெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் என்ன பார்வை பார்க்குறாங்க என்னன்றது தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் அதான் தேர்தல் இந்த இதை பற்றியெல்லாம் நல்லதை பற்றி எங்கள் சித்திரத்தில் நடக்குது. நம்ம ஊர் திருவிழா, நம்ம மதுரைக்காரங்க, நம்ம அந்த திருவிழா நல்லா நடத்தினோம்னா தான் நமக்கு பெருமை. அதை பற்றி கேளுங்க, நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். இப்போ சொன்னாங்க காசு இப்போ சொன்னாங்க இல்லைங்க, காசு அப்புறம் சொன்னார் நல்ல, ஏன்னா 80,000 ரூபா ஒரு ஊடகம் கட்டணும்டா, ஒரு மணி நேரத்துக்கு இதுண்டா அதிகமானது இருக்குது. அதை அன்னைக்கு கூட ஈட்டிக்காரனை போல் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இதை நம்ம வந்து இந்த திருவிழா இதை நம்ம இப்போ பேசுவோம். அதுக்கடுத்து எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லுவார். இந்த அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லும்போது நான் சொல்கிறேன். மீனாட்சி கையில் ஆட்சி மாற்றத்தை கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா? நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு எப்போ நாங்கள் ரெடி ஆகலை, மக்களே ரெடி ஆகிட்டாங்க எடப்பாடியார் கையில் கொடுக்கணும். நாங்கள் மாதிரி என்ன செய்ய? இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நாங்கள் தான் வருவோம்னு அவர் சொல்லி என்ன செய்ய? மக்கள் சொல்லணும் நீங்கள் தான் தலைவர், நம்ம தலைவர் 1001 நீங்கள் தான் தலைவர்னு சொல்லுவார். இல்லை மக்கள் எல்லாம் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் தான் தலைவர். அப்படி மக்கள் சொல்லணும். மகாத்மா மாதிரி நீ ஆட்சி செய்தீங்க, புனிதமான ஆட்சி. எங்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் நடத்தின ஆட்சி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. மாணவர்கள் இங்கே போத கலாச்சாரம் இல்லை, கற்பழிப்பு இல்லை, எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்லை. எனவே நம்ம முதலமைச்சர் தான் தொடரணும், அதனால் அந்த ஆட்சி தான் வரணும்னு மக்கள் சொல்லணும். இவங்களா இவங்களா கூவிக்கிட்டு சொல்லியிருந்தா என்ன செய்ய? சேவல் எப்பவும் கூவத்தானே செய்யும். சேவல் எப்பவும் கூவுமா? என்னப்பா அது கூவாம சேவல் கூவும். அது கூவுறது கூவிக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. சேவல் கூவுறதுன்னு அதுக்காக சேவல் கூவிருச்சுன்னா சேவல் கூவுறது வழக்கமான ஒன்று. அது மாதிரி நம்ம முதலமைச்சர் சொல்கிறது வழக்கமான ஒன்று. இப்போ நான் கூடுதலாக சொல்லிட்டாங்க 234 சுவிட்சை அடித்தா பெண்ணி எடுறா அப்படின்னு தமிழ்நாட்டில் சார் கஞ்சத்தரக்கூடாது அதான் என்ன அப்படின்ட்டார். அதனால் தேர்தல் வரும்போது மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க, அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம பாரத பிரதமரை பாராட்டுறோம்ல, இந்த தீவிரவாதி, அது மாதிரி ஒரு சம்பவம் சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரியா சொல்லுங்க. பொன்முடிய என்ன கோர்ட்டு சொல்லி இன்னை 10 ரூபா அமைச்சரை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி உனக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்ட பிறகு என்ன செய்கிற சட்ட சிக்கல்லாம் பார்த்துட்டு கடைசியில் போய் அது தேர்தல் வருது. இந்த நேரத்தில் இதையும் இது பண்ணும். என்னைக்கே பொன்முடி பேசினாரோ ஓசின்னு சொன்னாரோ அன்னைக்கே நீக்கி இருக்கணும்ப்பா. அதான் ஒரு முதலமைச்சர். சாட்டை எடுப்பேன் என் உடம்பு தான் போயிடுச்சுன்னு 1 வருஷத்தில் சொன்னார். எனக்கு மந்திரிகளும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, இருப்பவனும் சரியில்லைன்னு சில பேர் சொல்கிற மாதிரி எனக்கு கட்சிக்காரங்களும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. இதனால் எனக்கு தூக்கம் போச்சு, என் உடம்பே போச்சுன்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். நான் இனிமேல் சாட்டையை சொல்லட்டுவேன்னார். எங்கெங்க சாட்டையை சொல்லட்டினார்? இன்றைக்கி மோடி சொல்லட்டிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? மோடியை சொல்லட்டிருக்கா. அப்படி ஒரு பாராட்டு செஞ்சாரா காரியம்? சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்கண்ணே, கரெக்ட் சொல்லுங்க.
இப்போ முதலமைச்சர் சொன்னார் இதை செஞ்சாருப்பா அப்படி மதி அப்படி சாட்டையை சொல்லிட்டுனார். அப்போ அவர் நிறைய இலவசங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். என்ன இலவசம் எல்லாம் இது எல்லாம் ஏற்கனவே கொடுக்குறதுதாப்பா. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அது கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெருசே இல்லை. அதனால வேற மாநிலத்தில் 2,000 வந்து அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு இருக்காரு, திமுகவுடைய திட்டங்களையும் சாதனையும் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க, யாரும் சென்னையிலே இருக்க வேணாம், ஒவ்வொரு அந்தந்த மாவட்டத்தில் போய் மக்களை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடியது தான் சொல்லியிருக்கு. அதுல எல்லாம் மாற்று அதில் எல்லாம் என்ன இருக்குது? அவரும் அவங்க ஆட்சியில் என்ன செஞ்சுருக்குன்னு போய் சொல்லுங்கப்பா. நீங்கள் மெட்ராஸிலேயே வந்து கும்மி அடிக்காதீங்க, ஏசி ரூம்லேயே இருங்க, வெயில் காலம் இங்கேயே இருக்காதீங்க, வெயில் காலம்ட்டு அங்கே போய் மக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே மக்களை பார்க்க வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு என்னான்னு. உங்களுக்கு தெரியும், இப்போ தேர்தலெலாம் ஐ பெரியசாமி பட்ட பாடெல்லாம் தெரியும். ஓட்டு கேட்டு போகும்போது என்ன பாடுபட்டார். நீலாம் உன்னை ஓட்டு கேட்டு வந்துட்ட அப்படின்னு உரிமையெல்லாம் பேசுனாங்க. நிறைய இடங்கள்ல அமைச்சர்களை விடலை போன தேர்தல். அது மாதிரி ஆக வேணாம், அசிங்கமாகி போகும் அப்படின்னு. நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். ஏப்பா இப்போ டிட்டோகுமார் யாராச்சும் எங்களை ஓட்டு கேட்டு வரும்போது என்னை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வரவே இல்லைன்னு சொல்லணும். ஏன் வரலேன்னு யாராச்சும் சொல்லியிருக்கானுங்களுங்க? ஒரு ஆள் கூட எல்லாரும் வரவேற்று தான் பேசுனாங்க. வரவேற்று தான் எங்களுக்கு நான் மட்டும் இல்லை, எங்கள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே அப்படி தான் இருந்தோம் எல்லாரும் மக்கள் பணியில். ஆனால் இவங்களுக்கு தான் நிறைய பேரை உள்ளே விடலை, எம்எல்ஏக்களை விடலை, இது பண்ணலை. இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்கன்னு வந்துச்சு. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல, அது பார்த்துக்கலாம். சரி, வணக்கம். திருவிழா